ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆயிருக்கு. அவனுக்கு இன்னும் கர்ப்பம் வரல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செக்ஸில் ஈடுபட்ட பிறகு கணவனுடைய விந்து பெண்ணுடைய ஜனன பாதையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கு, ஆகையினால் தான் கர்ப்பம் ஆகலை போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சில பேர். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. செக்ஸ் முடித்து கணவன் தன்னுடைய விந்து கழித்து பெண் ஜனன வாதில் விட்ட பிறகு கொஞ்சம் வெளியே போகிறது தான் செய்யும் எல்லாருக்கும். இது நார்மல், இது சகஜம். ஏன்னா ஆண் உறுப்போட இன் அவுட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், அந்த ஆண் உறுப்பை வெளியே எடுக்கிறப்போ அதோட கொஞ்சம் விந்து வெளியே வந்துடும். இது எல்லாருக்கும் சகஜம்தான். இதுதான் கர்ப்பம் வராமல் போகிறத காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மற்றபடி எல்லாமே நார்மலாக இருந்தால், அந்த விந்து திறமையாக இருந்தால், அது இருக்கிற உயிரணுக்கள் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு ஃபெலோப்பியன் டியூப்பில் கருமுட்டை சேரும். புரிஞ்சுதா? எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சில வீடியோவில், ஆணுடைய விந்தில் 3 பங்கு சேர்ந்துருக்கு. என்னது அது? விதை தயார் பண்ணுற உயிரணுக்கள் ஸ்பெர்ம்ஸு, 2வது செமினல் வெசிக்கல் சுரப்பியோடைய திரவங்கள், 3வது ப்ராஸ்டேட் சுரப்பி திரவங்கள். இதில் உயிரணுக்களுடைய அளவு எவ்வளோன்னா 1% தான் வால்யூம். அது நல்லபடியாக ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அது விந்து பெண்ணுடைய ஜனன உறுப்பில் போய் வெளியே வந்த பிறகு அந்த உயிரணுக்கள் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நீச்சல் அடிச்சுட்டு போயிடும். செர்விக்ஸில் போகும், அதுக்கு பிறகு கர்ப்பப்பையில் போகும், அதுக்கு பிறகு ஃபெலோப்பியன் டியூபில் போய் கருமுட்டை மீட் பண்ணி அது ஃபெர்டிலைஸ் பண்ணும். மற்ற எக்ஸ்ட்ரா தவங்கள் இருக்கு இல்லையா, அது தேவையில்லை. அதுதான் வெளியே வரப்போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, செக்ஸில் ஈடுபட்ட பிறகு அந்த பெண் எல்லா பெண்களுமே சொல்கிறேன், கர்ப்பம் ஆசைப்படுறவங்க, அவங்க முதுவால், அதாவது ஆன் தேர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 20 நிமிஷம் படுத்துட்டே இருக்கணும். அதனால் என்ன லாபம்? கிராவிட்டி, பூமியாக்கர்ஷன் சக்தி இருக்கு இல்லையா, அதனால் அந்த விந்து கொஞ்சம் உள்ளே போகிறது அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. 20 மினிட்ஸ் பார்த்துட்டே இருக்கட்டும். சரி, கர்ப்பம் வராதுக்கு இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, மற்ற காரணங்களும் இருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு திறமையான விந்து இருக்கா, ஒய்ஃபில் கருமுட்டை கரெக்டாக ரிலீஸ் ஆகுதா, கர்ப்பப்பை சரியாக இருக்கா, ஃபெலோப்பியன் டியூப் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் டாக்டரை போய் நேர்முகமாக கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை பரீட்சை பண்ணி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க.